ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இது உங்களுடைய இன்னொரு சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதுனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிசாசு 2 உடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வந்திருக்கு. சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்குது. எப்பவுமே மிஸ்கின் சார் ஒரு படம் எடுக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஒரு படமாக தான் இருக்கும். தொடர்ந்து நம்ம அதை பார்த்துக்கிட்டே வரும். பட் என்ன இருந்தாலும் இதுக்கு முன்னாடி சைக்கோ அப்படின்ற படம் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. நிறைய டெக்னிக்கலான விஷயங்களில் ஃபால்ஸ் இருந்தது. என்னப்பா அந்த கதை போகும்போது அங்கங்கே சிசிடிவி கேமராஸ்லாம் இல்லாமல் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் எழுப்பப்பட்டிருந்தது. பட் அது எல்லாத்தையும் சரி பண்ணி கண்டிப்பாக இந்த படத்தில் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதை தாண்டி நிறைய பேர் ஒரு மாதிரியான ஹாரர் படங்கள் எடுக்கிறாங்க. அந்த ஹாரர் படங்களில் காமெடி இருக்க மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஆனால் நம்மளோட மிஸ்கின் சார் அந்த ஹாரரில் எந்த அளவுக்கு ஒரு ஹை எமோஷன் கொடுக்க முடியுமா? ஏன்னா எப்பயுமே ஒரு படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எதிர்க்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் எமோஷன்ஸ் அப்படின்றது தான். அந்த ஹியூமன் எமோஷன்ஸ் அப்படின்ற விஷயத்தை மிஸ்கின் சார் இதுக்கு முன்னாடி பிசாசு 1 ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஒரு அப்பா ஒரு பொண்ணு அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க அந்த கான்வர்சேஷன், அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க லவ், அதை தாண்டி அந்த பொண்ணு ஒரு பையன் மேலே, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இறந்து போயிடுது. இறந்து போனதுக்கப்புறமா ஒரு பையன் மேலே லவ் வருது. அந்த லவ் எப்படி இருக்குன்ற காட்டுற விஷயமா இருக்கும். ரெண்டுமே எக்ஸலண்ட்டாக வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அந்த படத்தில். அதே மாதிரி இந்த படத்துலையும் பிசாசு 2லையும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதை விட முக்கியமான விஷயம், இந்த படத்தில் ஆண்ட்ரியா அவர்கள் நடிக்கிறாங்க லீட் ரோலில். அதை தாண்டி இந்த படத்தில் ஆண்ட்ரியா அவர்கள் ஒரு சில காட்சிகளில் கொஞ்சம் நியூடாக நடிக்கிறாங்க. கொஞ்சம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷ காட்சியில் நியூடாக நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதுக்கு முன்னாடியே வந்தது. ஆனால் இப்போ என்ன ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய ஷூட்டிங் இன்னும் 10 நாள் தான் இருக்குது. அந்த 10 நாளில் 8 நாள் கிளைமேக்ஸ் ஷூட்டிங் எடுக்க போகிறாங்க, மீதி 2 நாள் சாங் ஷூட்டிங் எடுக்க போகிறாங்க அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. நம்மளுடைய மிஸ்கின் சார் படங்களில் சாங் எந்த மாதிரி இருக்கும்னு தெரியும். கண்டிப்பாக இந்த படத்துலையுமே சாங் அப்படின்றது நம்மளுடைய ஹார்ட் டச்சிங்கான ஒரு சாங்காக இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு லவ் ட்ராக் இருக்கும் அப்படின்றதுலையும் டவுட்டே கிடையாது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதை தாண்டி இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், இந்த படத்தில் ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே புதுசாக ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லென்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான ஃப்ரேமை இன்னும் பயங்கர ஒய்டாக காட்டும். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய ஒயிட் ஷார்ட்டஸ் இந்த படத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒயிட் ஷார்ட்டை கமிட் பண்ணுறோம் அப்படின்றபோது ஒரு படமாக பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது டெக்னிக்கலாக ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா லைட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு க்ளோஸ்அப் ஷாட் எடுக்கும்போது நம்ம லைட்லாம் பக்கத்தில் வச்சு ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் எடுத்துலாம். ஆனால் ஒரு ஒயிட் ஷாட் அப்படின்றபோது ஒரு லைட் செட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு க்ரேனை வச்சு இறக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு செட்டப் தேவைப்படும். அந்த ஒரு விஷயத்தை இந்த படத்தில் நிறைய இடங்களில் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு மிஸ்கின் சார் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருந்தோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பிசாசு 2 எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி நீங்களும் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். உங்களுக்கு இந்த பிசாசு 2 மேலே எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனோட ஷேர் பண்ணிக்கோ. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது டாடா பாய். பிரவீன் கேஎஸ். பாய்.